செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை டி நகரில் உள்ள மேட்லி சப்வே பராமரிப்பு பணி காரணமாக 1 ஆண்டுகளுக்கு மூடப்படுவதாகவும் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தியாகராய நகரில் இருக்கக்கூடிய மேட்லி சப்வேவானது 1 வருடத்திற்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேட்லி சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பால கட்டுமான பணிகள் துவங்க உள்ளதால் வரக்கூடிய அந்த 27ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் 26ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி வரை, அதாவது 1 வருடத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் 1 வருடத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வடக்கு உஸ்மான் சாலையில் இருந்து தியாகராய நகர் பேருந்து நிலையம் நோக்கி வரும் வாகனங்கள் பனகல் பார்க் அருகில் உள்ள உஸ்மான் சாலை மேம்பாலத்தில் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக வாகனங்கள் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை வழியாக சென்று பிரகாசம் சாலை, பாஷ்யம் சாலை, தியாகராய சாலை, பார்க்கிட் சாலை வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம். அதே போல பர்கிட் சாலை முப்பாரப்பன் தெரு சந்திப்பில் இருந்து மேட்லி நோக்கி செல்வதற்கு பேருந்துகள் மட்டும் அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்கள் முப்பாரப்பன் தெரு, மூசா தெரு, தெற்கு தண்டபாணி தெரு, மன்னார் தெரு வழியாக உஸ்மான் சாலை மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை அடையலாம். அதே போல தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலையை அடைய தெற்கு உஸ்மான் சாலை சென்று கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பை அடைந்து தென்மேற்கு போக்கு சாலையில் சென்று சிஐடி நகர் 4வது பிரதான சாலை, சிஐடி நகர் 3வது பிரதான சாலையில் சென்று அண்ணா சாலையை அடையலாம். அதே போல சிஐடி நகர் 1வது பிரதான சாலையில் இருந்து வடக்கு உஸ்மான் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பில் தென்மேற்கு போக் சாலை வழியாக சென்று வெங்கட் நாராயணா சாலையில் சென்று நாகேஸ்வரன் ராவ் சாலை வழியாக வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம். அதே போல தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டானாவில் இருந்து பர்கிட் ரோடு சென்று வெங்கட் நாராயண சாலை வழியாக நாகேஸ்வர ராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பி வடக்கு உஸ்மான் சாலையை அடையலாம். எனவே 1 வருடத்திற்கு இந்த மேட்லி சப்வேவானது மூடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இத்தகைய மாற்றத்தை போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. எனவே வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தரப்பில் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.